இப்போ எக்ஸசைஸ் 6.5ல் இருக்கக்கூடிய 6th சம் தான் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். இஃப் sin theta is equal to cos theta, okay, then 2 tan square theta plus sin square theta minus 1 is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 tan square theta plus sin square theta minus 1 கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே sin thetaவும் cos thetaவும் ஒன்று. ஆப்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் நம்பராக தான் இருக்குது. ஸோ அப்போ தீட்டாவோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எந்த ஆங்கிளுக்கு வந்து சைன் தீட்டாவும் காஸ் தீட்டாவும் சேமாக இருக்கும்னு பார்க்கணும். ஏன்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டான்னு கொடுத்ததுனால தீட்டா வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ரெண்டுமே சேமாக இருக்கிறது வந்து என்னது 1/√2 1/√2, ஓகேவா. ஸோ 45 டிகிரியில் தான் இது வந்து சேமாக இருக்கும். சைன் 45 டிகிரியும் 1/√2 தான், காஸ் 45 டிகிரியும் 1/√2 தான். அந்த தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரியாக இருக்கும்போது தான் சைன் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது தீட்டா இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போது 2 tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 என்னன்னு பார்க்கணும். ஸோ 2 tan 45 டிகிரி, அதாவது tan ஸ்கொயர் 45 டிகிரி ப்ளஸ் 2 ப்ளஸ் மட்டும் sin squared 45 degree minus 1. So 2 into 1 தான். ஏன்னா tan 45 is 1 squared 1 plus sin 45ங்கிறது 1/√2 the whole square minus 1, ஓகேவா. ஸோ 2 minus 1 plus 1/2 ஆயிரும். ஏன்னா 1 squared 1 2 squared 2. ஸோ 2 minus 1 1 plus 1/2. ஸோ 2 into 1 2 plus 1 3/2. ஸோ த ஆன்சர் இஸ் பி. எப்படி செய்யணும்னு தெரியுது இல்லையா. இதுதான் இந்த 6th சம். ஓகே, இப்போ 7th சம் பார்க்கலாம். இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேன் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க, ஒய் இஸ் ஈக்குவல் டு பி சீக்கன் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னா 7th ப்ராப்ளத்தை பொறுத்தவரை 1 + tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன தெரியும், சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு தெரியும். இதை பொறுத்து சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1ன்னு நம்மளால் எழுத முடியும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 1ன்னு இருக்குது. ஸோ ஈக்குவல் டு 1ங்கும் போது இப்போ சீக்கன் தீட்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேன் தீட்டாலேருந்து tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னது x/a. அதே மாதிரி y is equal to b secant theta அப்படிங்கும்போது secant theta is equal to y/b, ஓகேவா, y/b. ஸோ இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். x/a y/bயை இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு secant, ஸோ y²/b² மைனஸ் இது x²/a² is equal to 1, சரியா. ஸோ y²/b² மைனஸ் x²/a² is equal to 1 அப்படிங்கும்போது ஏ ஆப்ஷன் ஏ. இதுதான் 7th சம். ஓகே, நெக்ஸ்ட் 8th சம் என்ன வருது. 1 + tan theta + secant theta ப்ளஸ் 1 + cot theta மைனஸ் cosecant theta இதனுடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க, சரியா. ஸோ இதை எப்படி மாற்றலாம் அப்படின்னா 1 + tan theta அப்படின்னு இருக்குது இல்லையா, இதை வந்து என்ன எழுதலாம் அப்படிங்கிற மாதிரியும் 1 + cot theta மைனஸ் cosecant thetaன்னு இருக்குது, ஓகேவா. இப்படி இதுடைய வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 8th சம் பொறுத்தவரை ஆன்சர் என்னென்னு கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 1 + tan தீட்டாவை sin theta by cos thetaன்னு எழுதுகிறேன், ப்ளஸ் secant தீட்டாவை 1/cos thetaன்னு எழுதிக்கிறேன். அதே மாதிரி 1 + cot thetaவை cos theta by sin thetaன்னு எழுதிக்கிறேன், மைனஸ் கொசிக்கனை 1/sin thetaன்னு எழுதிக்கிறேன், ஓகேவா. இப்போ எல்சிஎம் எடுக்கணும். இங்கே ரெண்டுமே cos theta. ஸோ cos theta + sin theta + 1/cos theta, ஓகேவா, இன்ட்டு கீழே sin theta இருக்கிறதுனால sin theta + cos theta மைனஸ் 1/sin theta. இப்போ இது a + b, இங்கே இது a - b ஃபார்முலா. ஸோ a² - b². a² என்னது sin theta
ப்ளஸ் காஸ் தீட்டா இதுதான் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கும் போது 1 ஸ்கொயர் 1 டிவைடட் பை sin theta cos theta. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப ஈஸி. a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 sin theta cos theta minus 1 by sin theta cos theta. ஸோ இது ப்ளஸ் 1 இங்கே மைனஸ் 1 போயிடும். இந்த sin theta cos theta கேன்சல் ஆகி ஆன்சர் இஸ் 2. இதுதான் இந்த 9th சம்முக்குரிய ஆன்சர் சி. ஓகே, சாரி 8th சம்முக்குரிய ஆன்சர். லாஸ்ட்டு 9th சம் பாருங்கள். a cot theta ப்ளஸ் b cosecant theta = pன்னு கொடுத்துட்டாங்க. இங்கே b cot theta ப்ளஸ் a cosecant theta = qன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ p ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு p ஸ்கொயர்னால் இதனுடைய ஹோல் ஸ்கொயர், சரியா? அதே மாதிரி q ஸ்கொயர்னால் இதனுடைய ஹோல் ஸ்கொயர். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் 9th சம்மில். p ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு இது எழுதிக்கலாமா? a cot theta ப்ளஸ் b cosecant theta ஹோல் ஸ்கொயர் மைனஸ் b cot theta ப்ளஸ் a cosecant theta the whole square. சரியா? ஓகே, இதுதான் p ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர். இப்போ a ப்ளஸ் b the whole square ஃபார்முலா படி a ஸ்கொயர் cot ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் b ஸ்கொயர் cosecant ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2ab cot தீட்டா cosecant தீட்டா. ஓகேவா? அடுத்து மைனஸ் போட்டு ஒரு ப்ராக்கெட் b ஸ்கொயர் cot ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் a ஸ்கொயர் cosecant ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு ab cot தீட்டா cosecant தீட்டா. ஓகேவா? இப்போ இந்த மைனஸை கொண்டு போய் உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த a ஸ்கொயர் cot ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் b ஸ்கொயர் cosecant ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2ab cot தீட்டா cosecant தீட்டாவை அப்படியே வச்சுக்கிட்டு இப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் b ஸ்கொயர் cot ஸ்கொயர் தீட்டா மைனஸ் a ஸ்கொயர் cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2ab cot தீட்டா cosecant தீட்டான்னு வந்திருக்கு. ஸோ இது கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பொதுவாக எதை எடுக்கணுமோ எடுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பியில் b ஸ்கொயரை பொதுவாக எடுத்தோன்னா நம்மளுக்கு என்ன வருது? cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் cot ஸ்கொயர் தீட்டா. அதேமாதிரி மைனஸ் a ஸ்கொயர் எடுத்தால் தான் cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் cot ஸ்கொயர் தீட்டான்னு வரும். ஏன்னா மைனஸ் a ஸ்கொயர் இங்கே வந்து மைனஸ் போட்டால் தான் மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ், ஏன்னா மைனஸ் வெளியில் எடுத்துருக்கோம். ஸோ b ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் a ஸ்கொயர் இன்ட்டு 1. ஸோ b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர், இதுதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? இதுதான் இந்த 9th சம், b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். ஓகே, இப்போ இருக்கக்கூடிய லாஸ்ட் சம் 10th சம் பாருங்கள். இஃப் த ரேஷியோ ஆஃப் த ஹைட் ஆஃப் எ டவர், ஒரு டவர் இருக்குது, அந்த டவரோட ஹைட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் த லென்த் ஆஃப் இட்ஸ் ஷேடோ, அந்த டவரோட ஷேடோ வந்து எவ்வளோ லென்த்துக்கு விழுது அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹைட்டு √3, இது வந்து இங்கே 1ன்னு கொடுத்துருக்காங்க. தென் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த சன் ஹேஸ் மெஷர். ஸோ இதை ஜாயின் பண்ணும்போது இதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தீட்டா கேட்டிருக்காங்க. ஸோ tan தீட்டா அப்படிங்கும்போது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ √3/1 அப்படிங்கும்போது √3. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் √3. டேனுக்கு எந்த ஆங்கிளில் √3 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ 30 டிகிரி, 30 டிகிரியில் தான் √3 வேல்யூ வரும். ஸோ ஆன்சர் பி. ஓகேவா? இதுதான் இந்த 10th சம். ஓகே, நெக்ஸ்ட் 11th சம் பார்க்கலாம். ஓகே, சாரி, இது வந்து 30 டிகிரி கிடையாது, 60 டிகிரி. ஸோ ஆன்சர் இஸ் டி. 60 டிகிரி இதை தான் டேனுக்கு வந்து √3 வரும். ஓகேவா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் எழுதணும். ஓகே, தேங்க்யூ.